நடுவு நிலைமையில அடுத்து தொடருகிறார் திருமூலர். இந்த நடுவு நிலைமைன்றத நம்ம எந்த நோக்கில பார்க்கிறோம்னாக்க, வள்ளுவர் காண்பித்த நடுநிலைமைன்னு சொல்லக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழலில் ஒரு சார் கோடாமல் எல்லோரையும் சமமாக பாவித்தல நடுநிலைமைன்னு வள்ளுவர் பேசுறார். ஆனா இவர் எந்த நோக்கில நடுநிலைமை பேசுகிறார்னாக்க, இறைவனாகிய சிவன், அந்த சிவனை நீங்கள் வழிபடுவதற்கு உண்டான வாய்ப்பை பெறுகிறீர்கள் என்றால், உங்களால் பெறப்பட்ட வாய்ப்பினை நடுநிலைமையோடு பயன்படுத்த வேண்டும். எனக்கு அவன் அருள் கிடைக்கிறது என்பதினால் நான் நடுநிலையிலிருந்து பிறழ்ந்து நடுநிலைக்கு மாறாக வேறு ஏதாகிலும் இறை வழிபாட்டிலோ அல்லது இறைவனை அறிதற்கு உண்டான செயல்பாட்டிலோ நம்மை பொருத்தி கொண்டு விடக்கூடாது. அவருக்கு தான் எங்கிருந்து மேற்கோளை காட்டுகிறார்னா, நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார், நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே. இந்த மூவரை அவர்கள் ஏன் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது? நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். கார்முகில் வண்ணன் கரிய முகில் மேகம், வண்ணன் கரிய நிறத்தினுக்கு உரியவனாகிய நாராயணன், திருமால், மாயோன், இப்படி வண்ண எடுத்துக்கலாம். அவன் என்ன நடுவு நின்றான்? இந்த நடுவு நிற்றல் என்பது இறைமையில எப்படி பொருள் கொள்ள வேண்டும்னா, நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை தெரிந்து தெளிந்து அதற்குட்பட்டு செயல்படுதல் நடுநிலைமை. நமக்கு இல்லாததோர் ஆற்றலை இருப்பதாக எண்ணி தருக்கி திரிதல் என்பது இறைமையில தவறு. இறைமையில அவ்வாறு மேற்கொள்ளுதல் என்பது கூடாது. நம்ம நடைமுறையில வேறு விதமாக பார்க்கலாம். இப்போ மலைக்கு செல்லுவதற்காக விரதம் மேற்கொண்டு மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை பாருங்கள். ஒருவரை ஒருவர் சாமி என்றுதான் அழைப்பார்கள். என்ன காரணம்? இறைமையில எல்லோரும் சமம். அவனை உணர்தலுக்கு பேரு நடுநிலைமை. அவ்வாறு உணர்ந்ததன் பின் நமக்கும் மேலானதோர் ஆற்றல் இருக்கிறது, அதற்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம். அந்த ஆற்றலிலிருந்து நாம் வேறுபட்டு நிற்கிறோம். அதனிடம் உண்டான ஆற்றலை காட்டிலும் நாம் ஓரளவினுக்கு குறைபாடு உடையோம் என்ற உண்மையை உணர்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். இந்த நடுநிலைமையிலிருந்து பிறழாமல் இருந்தவன் யாரு? நாராயணன். அதே போல நான்மறை ஓதி 4 வேதங்களையும் ஓதக்கூடியவனாகிய பிரம்மனும் நடுநிலையிலிருந்து பிறழல. ஒரு முறை பிறழ்ந்தான், அதனால் அவனது ஒரு தலை பறிக்கப்பட்டது. அந்த ஊருக்கு பேரே பரியலூர்னு பேர். திருப்பரியலூர். மயிலாடுதுறைக்கு அருகிலே செம்பனார் கோவில் இருக்கு. செம்பனார் கோயிலிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரியலூர் இருக்கு. பிரம்மனது தலை அங்கு பறிக்கப்பட்டது. தொடக்கத்துல பிரம்மனுக்கும் 5 தலை இருந்ததாகவும், ஆகவே எனக்கும் 5 தலை, சிவனாருக்கும் 5 தலை, நான் எந்த விதத்துல சிவனை காட்டிலும் குறைந்தவன், ஆகவே நானும் சிவனும் இணையானவர்கள் என்று நடுநிலையிலிருந்து விலகுகிறார். அவ்வாறு நடுநிலையிலிருந்து விலகிய அவனை
அவனது தகுதியை உணர்த்த வேண்டி சிவபெருமான் அவனது தலையை பறித்தார். இதனுடைய நோக்கம் இறைவர்களுக்கு இடையே உண்டான காழ்ப்பல்ல அல்ல. ஒரு உண்மையை உணர்த்த வேண்டும் என்றால் அந்த உண்மைக்கு உரியனவற்றை மேற்கொண்டே ஆக வேண்டும். அது தவிர்க்க முடியாது. இப்ப நமக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது என்றால் அந்த நோயினுக்கு உரியதாகிய மருந்தோ மேற்கொள்ளப்பட வேண்டிய மருத்துவ செயல்களோ கடுமையாக இருக்கிறது என்பதனால அதை நம்மால் செய்ய முடியாமல் போயிற்று என்றால் நோயினால் நாம் தான் பாதிக்கப்படுவோம். இல்ல இது ரொம்ப கடுமையான பயிற்சிக்கு உட்பட வேண்டி இருக்கிறது, என்னால் முடியாது என்றால் நோயினது வாதனை உங்களை விட்டு போகாது. இவன் அனுமதிக்கக்கூடிய நோயை காட்டிலும் அதற்கு உண்டான வைத்திய முறை சற்று கொடூரமாக இருக்கிறது என்பதனால் எனக்கு அந்த வைத்திய முறையே வேண்டாம் என்று சொல்ல முடியாது. குலசேகர ஆழ்வார் பாடினார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதலன். நமக்கு இருக்கிற நோயினுக்கு வாழ் கொண்டு அறுத்து சுடுகிறார்கள். ஏன்னா பழைய காலத்துல தையல் போடும் முறையெல்லாம் கிடையாது. அதனால எங்கு நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல அறுவை சிகிச்சையை செய்து அப்புறம் அறுக்கப்பட்ட அந்த திசுக்கள் ஒன்று சேருவதற்கு சுடுவார்கள். இது ஒரு மரபு. அதனால்தான் குலசேகர ஆழ்வார் எழுதினார், வாளால் அறுத்து சுடினும். அப்பாறு செய்யக்கூடிய மருத்துவன் மீது நோயாளனுக்கு அன்புதான் மிகுமே ஒழிய அவனை வெறுக்க மாட்டான். ஏனென்றால் இதனை செய்யவில்லை என்றால் இவன் நோய் குணமாகிறது. அதை உணர்ந்தது போல இந்த நாரணனும் நான்முகனும் நடுநிலையோடு நிற்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில் இவைதான், இதனை நமக்கு வகுத்து கொடுத்தவன் நமக்கு மேலானவனாய் உள்ள ஒருவன். இது உயர்வா தாழ்வான்னு கேட்டா இல்லை, இது ஒரு ஒத்துழைப்பினால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்பாடு. அதுல ஒருவருக்கு ஒருவர் ஆணவ போக்கை கொள்ளக்கூடாது. அந்த ஆணவ போக்கை கொண்டால் அது உடனுக்கு உடனாக நீக்கப்பட வேண்டும். அதனால பிரம்மனுக்கு நீக்கப்பட்டது. நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார். இந்த நடுநிலையோடு தாங்கள் மேற்கொண்ட தவம், அதனால் விளைந்த பலன், இவைகளை கொண்டு நடுநிலையோடு செயல்பட்டால்தான் உங்கள் தவத்தினுக்கே மரியாதை. இதை சொல்லுவதற்குத்தான் விஸ்வாமித்திரர் கதை. ஒவ்வொரு முறையும் விஸ்வாமித்திரர் கடுமையான தவம் செய்து அதனது பலனை தவறான முறையிலே செலவு செய்தார். திரிசங்கு என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனது அத்தகு தேகத்தோடு வானுலகு செல்ல முடியாது, என் தவத்தினால் உன்னை மேல் நோக்கி அனுப்புகிறேன் அனுப்பினார். இவர் தவ பலன் எல்லாம் போயிற்று. மீண்டும் தவம் செய்ய வேண்டிய நிலை. அப்ப தவ பலனை கொண்டு நடுநிலையோடு நின்றால் உங்கள் தவ பலன் குறையாது. இதுக்கு ரொம்ப பெரிய சிக்கலுக்கெல்லாம் போக வேண்டும். முறையாக கற்கிறோம், அறிவு பெறுகிறோம். பெற்ற அறிவை கொண்டு நம்மை நாம் உயர்த்தி கொள்ளவும் நாம் வாழும் சமூகம் உயர்வு பெறுவதற்கும் அந்த அறிவை பயன்படுத்தினோம்னா நமக்கு என்றென்றும் ஒரு தகுதி இருக்கும். மாறாக அந்த அறிவினை கொண்டு நாம் வாழும் சமூகத்திற்கு ஒரு இடர்பாட்டையோ இன்னலையோ தருவதாக இருந்தால் நாம் பெற்ற அறிவினை நாம் தவறான முறையில் பயன்படுத்தினால் மக்கள் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியே என்ன? இதை செய்வதற்கு தான் படித்தாய? அதுதான் முதல் கேள்வி. அப்ப நாம கற்றதன் பயன் அந்த நடுநிலைமையோடு செயல்படல. அதனால நாம் மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படுகிறோம். அதனாலதான் ஞானிகள்
ஞானம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பெற்ற ஞானத்தை நீங்கள் முழுமையுமாக வாழ்நாளிலே நல்ல விதமாக பயன்படுத்தினால்தான் அந்த ஞானம் நிரந்தரமாக நிற்கும். அதனாலதான் சிலர்னு போட்டார். சிலர் ஞானிகள் ஆவார். அடுத்தது, இத்தகைய நிலைக்கு உரிய இந்த மூவரையும் இந்த நடுநிலையோடு செயல்படுத்துவதற்கு உதவுபவன் யாருன்னா நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமி. அந்த நம்பனும் ஆவேனா, நம்பன் என்றால் சிவன், அந்த சிவனது தன்மையாகிய சிவமாம் தன்மையை பெறுவார்கள். சிவமாம் தன்மை என்பது மாறிலா தன்மை, சிவம் என்பது மாற்றம் இல்லாதது. ஆகவே எத்தகைய ஆற்றலை நீங்கள் பெற்றிருந்தாலும் புலனடக்கி அதன் மூலமாக ஞானத்தை பெறுபவர்களாக இருந்தாலும் நீங்கள் பெற்ற ஞானத்தை கொண்டு ஆற்றலை கொண்டு நடுநிலையோடு இருந்தால்தான் சிவமாம் தன்மையை பெற முடியும். அது என்ன சிவமாம் தன்மை? எந்த ஒன்றினும் பற்று கொள்ளாமல் தன்னை வழிபடக்கூடியவர்கள் மாட்டு எந்த பற்றினையும் காட்டாமல் அவ்வாறு வழிபடக்கூடியவர்கள் அவர்களினது வினை கழிப்ப கழிந்ததன் பின் அருள் தருதல். நம்முடைய வினையை வைத்துக் கொண்டு நாம் இறைவன் சிவனை வணங்கினால் நம்முடைய வினைகள் எல்லாம் போகும்ன்றது சைவம் எங்கும் சொல்லலை. அது கழிப்ப கழியும் வினை. உங்களது வினையானது கழிக்கப்பட வேண்டும். நீங்க பெரிய புராணத்தை நாம தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு அடியவருக்கும் அவர்களினுடைய அன்றாட வழிபாட்டினால் மெல்ல மெல்ல அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட வினையானது மறைந்து கொண்டே வருகிறது. இறுதியில இறைவன் உன்னுடைய வினையாவும் கழிந்தாயிற்று, உனக்கு நான் உரியன செய்தற்கு முன் வருகிறேன், அதற்கு நீ தகுதியோடு இருக்கிறாயா என்று இறுதியாக ஒரு சோதனையை கொடுத்து அதில் தேர்ந்ததன் பின்னுதான் சிவஞானத்தை கொடுக்கிறார். சிவபுராணத்துல ஒரு கதை வரும். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் குரு துருவன் பெயர். அவன் ஒரு வேட்டை தொழிலுக்கு உரியவன். காட்டுல வேட்டையாடுவான், வழிப்பறி செய்வான். அதை கொண்டுதான் தன் குடும்பத்தை பராமரிப்பான். ஒரு நாள் வேட்டையாடுவதற்கு புறப்படுகிறான். ஒரு விலங்கும் கிடைக்கல, வழிப்பறி செய்வதற்கு ஆளும் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் மாலை நேரம் ஆயிற்று. இவனுக்கு பசி வேற. தன் கையில இருந்த தோல் குடுவையில கொஞ்சம் நீரை முகந்து கொண்டு பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி அமர்ந்து கொண்டான். இரவு நேரத்துல விலங்குகள் இந்த நீர்நிலையில நீர் அருந்த வரும், அதை நாம் வேட்டையாடலாம்னு காத்திருக்கிறோம். அவன் அமர்ந்து இருந்தது ஒரு வில்வ மரம்னு அவனுக்கு தெரியாது. அந்த வில்வ மரத்துக்கு கீழே தான் தோன்றியாய் ஒரு லிங்கம் இருக்கிறது அதுவும் தெரியாது. அவன் மரத்துல ஏறி, அன்றைக்கு சிவராத்திரி வேற, ஏறி ஒரு வாகான இடமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுவதற்குண்டான முயற்சியில ஈடுபட்ட பொழுது அவன் தோல் குடுவையிலிருந்து கொஞ்சம் நீர் சிந்தியது. அது நேரா மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்துல பட்டது. அப்போ சிவனை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு விபத்தாக அவனுக்கு கிடைச்சது. விலங்கு வருவதாக பார்த்து கொண்டே இருந்தான்.
பொழுது போறதுக்கு அந்த மரத்துல இருக்கிற இலையை கிள்ளி கிள்ளி போட்டுக்கொண்டே இருக்கு. அது வில்வ மரம். அந்த வில்வ இலை சிவனுக்கு அர்ச்சனை ஆயிற்று. முதல் ஜாமத்துல இரவின் முன்பகுதியில ஒரு மான் வந்து நீர் அருந்த வந்தது. இவன் அம்பை குறிபார்த்து எய்ய முனைந்த பொழுது ஏற்பட்ட அந்த ஒலியில மான் திரும்பி பார்த்தது. வேடன் தன்னை குறிபார்த்து இருப்பது தெரிந்தது. இந்த வேடன் கேட்கிறது, நான் என்னுடைய துணையையும் குட்டிகளையும் தேடிக்கொண்டு வந்தேன். இங்க தாகத்தினால நீர் இருந்துறேன். நிச்சயமாக நான் உனக்கு இரையாகின்றேன், கவலைப்படாது. அதற்கு முன்பு நான் என் துணை, அதாவது என் பெண்மானையும் குட்டிகளையும் தேடி பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு நான் வரேன். வேடன் நம்பல. உடனே இந்த மான் சொல்லியது, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் எனக்கு என்னென்ன பாவம் வந்து சேரும். சரி, இது இவ்வாறு பேசுவதை கேட்ட உடனே சரி போயிட்டு வந்து அனுப்பிச்சிட்டோம். 2ஆம் ஜாமம் தொடங்கியது. இவனுக்கு நல்ல கண்ணில் உறக்கம். இந்த உறக்கத்தை கலைத்துக் கொள்ள ஒரு தலையை சிலிப்பினா உடல் அசைந்தது. இடுப்புல கட்டப்பட்டிருந்த அந்த குவளையில் அந்த தோல் குடுவையிலிருந்து நீர் மீண்டும் சிந்தியது லிங்கத்தின் மீது. சரி, இந்த மான் வருகிறதான் பார்த்து கொண்டே இலையை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தான். பொழுது போனமே. 2ஆம் ஜாமம் முடிந்தது. அங்க ஒரு பெண்மான் வந்தது. அதை கொல்ல எத்தனித்த பொழுது அதுவும் சொல்லியது, நான் என் ஆண்மானை தேடியும் மற்றொரு பெண்மான் இருக்கிறது, அதையும் குட்டிகளையும் தேடி வந்தேன். நான் இவ்வாறு என் ஆண்மானிடம் சென்று அவைகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு வருகிறேன். இல்லை என்றால் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லைன்னா எனக்கு என்னென்ன துன்பங்கள் வரட்டும்னு அதையும் அனுப்பிச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு ஜாமமாக நிகழ இறுதி ஜாமத்துல இந்த ஆண்மா, அதனுடைய 2 துணை பெண்மான்கள், 2 குட்டிகள் எல்லாம் வந்தது. இந்த 5 மானையும் பார்த்தோன்னு உனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஜாமங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அந்த இறைவனுக்கு நீர் சிந்துதலும் வில்வ இலையை பறித்து போடுவதும் ஆகிய செயலை செஞ்சதுனால அவன் செய்த பாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கழிந்து இறுதியில் அந்த மான்கள் வந்தவொடனே அவன் ஞான நிலைக்கு போயிட்டான். உயிரை கொல்லுதல் எவ்வளவு பெரிய தவறு என்று சொல்லி, நான் உங்களை கொல்லுவதற்காக எண்ணி இருந்தது உண்மைதான், இனி நான் கொல்லப் போவதில்லை, நீங்கள் எல்லோரும் சென்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று அந்த மான்களை எல்லாம் அனுப்பின உடனே அவனுக்கு சிவன் அருள் கிடைக்கிறது. உடனே சிவன் அவன் முன்னே தோன்றி சிவ போதத்தை தருகிறார். உடனே அவன் எனக்கு இந்த மாதிரி ஓய்வு வேண்டும்னு கேட்ட பொழுது, இந்த பிறவியிலே நீ செய்த இந்த நன்மைகளுக்காக உனக்கு அடுத்த பிறவி உயரியதாய் கிடைக்கும். அந்த பிறவியில நீ மேற்கொள்ளக்கூடிய நல்ல செயலினால் உனக்கு வீடு பேரு கிடைக்கும். இந்த பிறவியில உனக்கு வீடு பேரு இயலாது. ஏனென்றால் அத்தகைய அளவினுக்கு நீ பாவம் பண்ணி இருக்கிறாய். உன்னால் மேற்கொள்ளப்பட்ட இந்த புண்ணியத்தினுக்கு உனக்கு அடுத்த பிறவி உண்டு. அடுத்த பிறவியில நீ உரிய நல்ல செயல்களை மேற்கொண்டால் உனக்கு பிறவி இல்லாது இறைவனது திருவடியில் 2 கலக்கலாம் என்று சொல்லி மறைய அந்த குரு துருவன் தான் அடுத்த பிறவியில ராமன் மீது மாறிலாத அன்பு கொண்டு இருக்கக்கூடிய குகனாக பிறக்கிறான். ராமனுக்கு உண்டான உரிய தொண்டுகள் செய்து வழிபாடு செய்து அந்த ராம நாமத்தினால் அவன் பிறவி அற்ற நிலையை அடைகிறான் என்று புராணத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நடுவு நிற்றல் என்பது செய்த பாவங்களில் இருந்து கழிந்தது போக நாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல செயல்களினால்தான் சிவத்தை உணர முடியும். ஆகவே ஒன்றும் வேண்டாம், மருத்துவர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போறோம்,
3 வேளைக்கு மருந்து கொடுக்கிறார். என்ன கணக்கு அது? சில மருந்த 3 நாட்களுக்கு சாப்பிடுன்றார், சில மருந்த 5 நாட்களுக்கு சாப்பிடுன்றார். என்ன கணக்கு? முதல் நாள் எடுத்துக்கக்கூடிய மருந்து அப்போதைக்கு உண்டான நோயினை, அதன் பாதிப்பை தவிர்ப்பது. ஃபர்ஸ்ட் நாள் உண்ணக்கூடிய மருந்து, ஃபர்ஸ்ட் டோஸ். இரண்டாவது, உடலினுள் அந்த நோயினை தரத்தக்க கிருமிகளை அழிப்பதற்கு 2வது நாள். 3வது நாள் இந்த கிருமிகள் மீண்டும் உடலை பாதிக்காமல் இருப்பதற்கு. முதல் மருந்து கியூரிங், 2வது மருந்து ரெக்கவரிங், 3வது நாள் மருந்து பிரிசர்வேஷன். ஞானமும் அப்படித்தான். முதல்ல ஞானத்தை பெற்றவுடனே நமக்கு நம்முடைய வினையெல்லாம் கழிப்ப கழி. அதுக்கு அடுத்தது பாவம் செய்யாத நிலை தோன்றும். அதன் பிறகு செய்த புண்ணியத்தினுக்கு பலன் கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்குள்ள உட்பட்டே ஆகணும். இதுக்கு பேருதான் நடுநிலை. அதனாலதான் பெரிய புராணத்துல அனைவரும் இறையடியார் தான், அனைவரும் அரும் செயல் செய்கிறவர்கள் தான். அந்த செயலை பலகாலம் செய்ய வைத்ததன் பின் இறைவன் சோதிக்க வரும். இன்னைக்கு நல்ல வேலையை செய்ய ஆரம்பிச்ச உடனே நாளைக்கே சோதனை கிடையாது. நீ அத்துணை காலம் நல்லதை செய்வதன் காரணம் உன்னால் மேற்கொள்ளப்பட்ட இந்த பிறவியில, இதற்கு முன்பு எடுத்த பிறவியில மேற்கொள்ளப்பட்ட வினைகளை நீ கழிப்ப கழிய, ஒன்றன் பின் ஒன்றாக கழிக்கணும். அதன் பிறகுதான் உனக்கு ஆற்றல் கிடைக்கும். அதனாலதான் இதனை இறைவன் தருகிறான். அவன் நடுநிலையோடு அதை செய்கிறான். அதாவது இறைவன் அது நடுநிலையை புரிந்து கொண்டால்தான் நாம நடுநிலையோடு இருக்க முடியும். ஆகவே நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே. அடுத்த, நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார், நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவார், நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவார், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. இது திருமூலர் தனக்கு சொன்ன விளக்கம். நானும் நடுநிலைமையில் இருந்ததினால்தான் இத்தகைய ஞானத்தை பெற்றேன். எனக்கு திடீரென்றெல்லாம் இது வரல. திருமூலரினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். புதியமலையில இருக்கக்கூடிய அகத்தியனை பார்க்க சென்றவர் ஆடுதுறைக்கு அருகில ஒருவன் இறந்து கிடக்க, அவனை சுற்றி மாடுகள் எல்லாம் கண்ணீர் உகுத்த நிலையை கண்டு இறங்கி அந்த மாடுகளுக்கு உதவ வேண்டி இறந்தவன் உடல்ல பரகாய பிரவேசமாக தன் உயிரை சேர்க்க அந்த இறந்தவன் எழுந்தான். மாடுகள் எல்லாம் மகிழ்ந்தன. அந்த மாடுகளோடு அவன் ஊரினுள் நுழைந்தான். சாத்தனூர்னு பேர் அதுக்கு, அந்த ஊர். மாடுகள் எல்லாம் தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தன. இவனுக்கு எங்கே செல்லுவது தெரியல. வீதியின் தலைவாயில நின்றுட்டான். இவனை தேடி வந்த மனையாள் இவனிடம் பேசி பார்க்கிறான். இவன் வேறுபட்ட நிலையில பேசுவதை பார்த்தவுடனே ஐயம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் அவன் சொன்னான், நான் உன் கணவனே இல்லை, உன் கணவன் மேய்ச்சல் வழியில் இறந்து போனான், மாடுகள் அழுத வண்ணம் இருந்தன, அதற்காக நான் இவ்வாறு பரகாய பிரவேசம் செய்து வந்தேன். அந்த பற்றினால் அவர் இந்த மண்ணுலகுல நிட்டை கூடி 3000 ஆண்டு வாழ்ந்ததாக வரலாறு.
ஆண்டினுக்கு ஒரு முறை கண் விழித்து ஒரு பாடலை சொல்லி மீண்டும் நிட்டை கைகூடிடும். அப்படி திருமந்திர 3000 பாடலை 3000 ஆண்டு காலம் அவர் சொல்லியதாக செய்தி. இந்த 3000 நீங்க கொஞ்சம் கூட குறைய அல்லது 300 100 எப்படி வேண்டுமானாலும் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஞான நிலையில் இருந்தவருக்கு இந்த பூவுலகில் வாழ வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டதுன்னா அவர் வினை கழிப்ப கழியணும். அப்பதான் முடியும். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்ல தெரியல எனக்கு. மைய அரசுல குடிமை பயிற்சி எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, IAS IPS எல்லாம். அவர்கள் தேர்வு முதல்ல ஒரு முதல்நிலை தேர்வு இருக்கு, பிரிலிமினரி. அதுக்கப்புறம் இறுதி தேர்வு, அதன் பிறகு வாய்மொழி தேர்வு, அதனுக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சிக்கு அனுப்பப்படுகிறார். பயிற்சிக்கு அனுப்பப்பட்டு பயிற்சி நல்ல விதமாக முடிந்த உடனே அவர் எந்த மாநிலத்தினுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறாரோ அங்க அனுப்புறாங்க. அந்த மாநில தலைமை செயலாளர், அவர் IAS ஆகி இருந்தார் வர்றவர், அவருக்கு இந்த மாவட்டத்துல எங்கிருந்து பணி தொடங்கணும் தெரியுமா? அவர் IAS தான். ஆனாலும் அவர் தொடக்கத்துல சில நாட்கள் VAO-வா வேலை பார்க்கணும். அப்பொழுதுதான் ஒரு கிராம நிர்வாகம் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, அதுல அங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஒரு மாவட்டத்தின் வருவாய், ஒரு மாவட்டத்தின் ஒரு சிவில் ஆளுமை VAO-விலிருந்து தொடங்குகிறது. இவர் IAS முடித்து வந்தாலும் கொஞ்ச நாள் VAO-வா வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் தாசில்தாரா கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும். அதற்கு பிறகு RDO-வா வேலை பார்க்கணும், ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர். அதன் பிறகு பயிற்சி காலத்தினுக்கு உரிய துணை ஆட்சியரா நேரடியாக ஒரு மாவட்ட ஆட்சியரின் கீழ் பணியாற்றணும். அதன் பிறகுதான், இந்த பயிற்சி எல்லாம் முடிந்ததன் பிறகுதான் அவரை டெபுட்டி கலெக்டரா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. டெபுட்டி கலெக்டரா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம் சில ஆண்டுகள் அந்த பதவியில் 1 ஆண்டு 2 ஆண்டு இருந்துட்டு அவர் தலைமை செயலகத்துக்கு அழைக்கப்படுவார். அங்கு செயலக நிர்வாகத்தெல்லாம் கத்துக்கணும். அங்கிருந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக பதவிக்கு வருவார். அங்கிருந்து ஒரு தனித்த நிர்வாகத்தோடு செயல்படக்கூடிய துறைகள் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சிவில் சப்ளை கார்பரேஷன், அதுல தனித்தன்மையோடு தலைமை பொறுப்பு எடுத்துக்கொண்டு நிர்வகிக்கும். அதனால IAS முடிச்ச உடனே பதவி கிடைச்சிடாது. இதே நிலைதான் இறைவனை வழிபட்ட உடனேயே நமக்கு எல்லாம் கிடைச்சிடாது. நாம இதுகாரும் நாம் கொண்டிருக்கக்கூடிய அறியாமை ஒவ்வொரு படிநிலையிலும் நீக்கப்பட வேண்டும். அந்த அறியாமை நீங்க 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 நம்ம மேலான நிலைக்கு வந்து பரம்பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவோம். அத சொல்றார், இந்த மாதிரி நடுவு நின்றவர்கள் சிலர் ஞானிகளாகி போனார்கள். யார் இது? கைலாயத்தில் இருக்கக்கூடிய 4 சனகாதியர்கள், சனகர், சனநாதர், சனற்குமாரர், சனநந்தர். ஞானிகளானார்கள், நிரந்தர ஞானிகள் அவர்கள். வேற அவர்களுக்கு எந்த பணியும் கிடையாது. அந்த ஞானத்தை கொண்டு அதனால் எல்லா நேரமும் இன்பத்தில் திளைத்திருத்தல். அவர்களுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. வேறு எங்கு சென்று எதனை செய்யணும்ன்ற ஆசையும் கிடையாது. பரம ஞானம் அது. இறைவன் திருவடி கோழ நின்று அமர்ந்து
அவனோடால் அவனது சிவஞான போதத்தை அப்படியே கணந்தொறும் அறிந்து ஆனந்தித்திருப்பார். அதுக்கு பேர் தான் பரிபூரண ஆனந்தம். அந்த நிலை வந்துட்டதுன்னா வேற எதுலையும் நாட்டம் செல்லாது. ஆகவே அதுக்கு பேர் தான் ஞான நிலைன்னு பேர். வேற எந்த தேவைகளும் இருக்காது அவர்களுக்கு. அந்த மகிழ்ச்சி ஒன்றே போதுமானது. நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர். கொஞ்சம் அந்த ஞான நிலையிலிருந்து ஒரு மாத்திரை குறைந்து நிரந்தரமான இன்பத்தை சுகிக்க வேண்டிய நிலை தேவர்கள். அவன் யாருக்கும் தவறு செய்ய மாட்டான், தீங்கு செய்ய மாட்டான். ஆனால் அவன் தன்னுடைய சுகத்தினை இழக்காமல் நிரந்தர சுகத்தோடு அவர்கள் தேவர்கள். நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர். சிலர் நடுவு நின்றவர்கள் சிவஞான போதத்தை உணர்ந்து, ஒரு நிமிடம் மன்னிக்கணும், சிவஞான போதத்தை உணர்ந்து அவர்கள் சிவமயமாய் நிற்பார்கள். அவர்களெல்லாம் யாரு? அகத்தியர், புலத்தியர், பரஞ்சோதி, இவர்கள். இந்த திருமூலருக்கு முன்பு இருந்த நந்தி, அவர்கள் சிவானுபவமாகவே திரண்டிருப்பார்கள். அவர்கள் சனகாதியர்களிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு கையிலையை விட்டு வெளியே வருவார்கள், மீண்டும் கையிலைக்கே போவார்கள். இவர்களுக்கு பேர் என்னன்னா சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட சிவனடியார்கள், நம்பனும் ஆவார். இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் நடுவு நின்றாரோடு நானும் நின்றேன். யாரெல்லாம் இவ்வாறு நடுவு நின்று நல்லதை அறிந்தார்களோ அதனை போல் நானும் இவர்களோடு நின்று நல்லதை அறிந்தேன். நானும் நின்றேன். நின்றேன்னு சொன்னா நானும் அப்படிப்பட்டதோர் கோட்பாட்டில் என்னை பொருத்தி கொண்டேன், சலனமில்லாமல் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் நிட்டை கூடல்னு பேர். ஆகவே இவர்கள் எவ்வாறு எல்லாம் முயற்சி செய்து இத்தகு தகுதியை பெற்றார்களோ அதை நான் தெரிந்து கொண்டதினால் நானும் அதன் வழியே நின்றேன். நாவுக்கரசர் ஒரு இடத்துல எழுதினார், நமச்சிவாய திருப்பதிகத்தில், வீதி மருங்கிலே எல்லோரும் நமச்சிவாய என்று சொல்லி சென்றார்கள். அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் பின்னே நானும் சென்றேன் சொல்லிட்டு கடைசியா முடித்தார் அந்த வரி. நாடிற்று அந்நமச்சிவாயம் என்னை. நான் அவர்களை போன்று செயல்பட வேண்டும்னு நமச்சிவாய என்று சொல்லி அவர்கள் பின் சென்றேன். நான் பக்குவப்பட்டு விட்டதினால் அந்த நமச்சிவாயம் என்னை நாடிற்று. ஞாபகம் வச்சுக்கணும். மெய்ஞானம் பெற வேண்டும்ன்ற தேடல் சீடன் கிட்ட இருக்குன்னா அந்த சீடனுடைய தகுதி முமுக்ஷுன்னு பேரு. அப்படிப்பட்டவனை ஆசிரியன் தேடி வந்து ஞானத்தை போதிப்பான். இதான் அடிப்படை. உங்களிடம் அந்த பக்குவம், உணர வேண்டிய பக்குவம் இருந்து விட்டதா? உணர்த்த வேண்டிய ஆசான் தானாக முன் வந்து உணர்த்தும். பல பேருக்கு நடனத்துறையில இருக்கிறவங்க நிறைய பேர் வகுப்பில் இருக்கிறதுனால தெரியும். நீங்கள் மாணாக்கர்களாக இருந்து இப்போ எல்லோரும் ஆசிரியர்களாக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் மாணாக்கர்களாக இருந்த பொழுது எந்த உருப்படியை எப்பொழுது கற்றுத்தர வேண்டும்னு ஆசிரியர் முடிவு செய்வார்.
நீங்க கேட்க முடியாது. அதே போல நீங்கள் இப்பொழுது ஆசிரியராக மாறியதன் பிறகு யாருக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள் இல்லையா? யாருக்கு எதனை கற்றுத்தர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். உங்களிடம் 10 மாணவர்கள் படிக்கலாம், 10 பேரும் ஒரே நாள்ல வந்து கூட சேர்ந்து இருக்கலாம், அல்லது ஒருவர் முன்ன பின்ன வந்து சேர்ந்து இருக்கலாம். ஆனால் உங்களிடம் முன்பு சேர்ந்தவரை காட்டிலும் பின்பு சேர்ந்த யாரேனும் ஒருவர் நல்ல நிர்ணயமாக நடனத்தை கற்றவராக இருந்தால் அவருக்கு வர்ணத்தை கற்றுக் கொடுக்கிறோம். கேட்பார்கள், என்ன சார் எனக்கு உரிய நேரம் வரும் பொருள். ஏன் அந்த நிலை? இப்ப நம்மிடம் கற்கக்கூடியவர்கள் யார் இதனை கற்பதற்கு பண்பட்டிருக்கிறார்கள் நாம நம்முடைய அனுபவத்தினால தெரிந்து கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்றுத்தர முடியாது ஒரே நேரத்தில், இது ஆபத்து. அதே போல நமக்கே தெரியும், இப்ப சில பேர் இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக்கிட்டு இருப்பாங்க, கலாக்ஷேத்ரா மாதிரி போன்ற கல்லூரிகள், அங்க எல்லோருக்கும் ஒரே விதமான பாடத்திட்டம் தான், மறுக்கல. ஆனால் கற்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று போல கற்கிறார்களான்னு பாருங்க, இல்லை. அப்ப அவரவருக்கு கொள்திறம்னு ஒண்ணு இருக்கு, எதனை கொடுக்க வேண்டும்னு ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சில முதிர்ந்த நடன ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய மாணாக்கர்களுக்கு நாங்கள் இந்த வயது வரைக்கும் சிங்கார பதத்தை எடுக்க மாட்டோம், பக்தியின் அடிப்படையில் இருக்கிற பதத்தை தான் எடுப்போம். உண்மை. ஏனென்றால் சிங்காரத்தை புரிந்து கொள்வதற்கு தனி பக்குவம் வேணும். இல்லை என்றால் அது தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுவிடும், பெரிய ஆபத்து. அதனால இந்த வயதுல இந்த சிங்காரத்தை பற்றின புரிதல் இருக்கும் என்ற நம்பிக்கைக்கு உட்பட்டு கற்றுக் கொடுப்பார்கள். ரொம்ப இளம் பிராயத்துல எல்லாம் கற்றுக் கொடுப்பதனால பயனே இல்லை. அப்போ நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலைக்கு நாம் பக்குவப்பட வேண்டி இருக்கிறது. அந்த பக்குவத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான் அறிந்து கொண்டு ஏற்றார் போல் கற்றுத்தருகிறார், இல்லையா? மாற்ற முடியுமா இத? அதே போல சிவஞான போதம் என்பது மேலான கலை. அதை உணர்ந்தவர்கள் என்றும் மனநிலையில இன்பத்தோடு இருப்பார்கள். அதை கற்றுத்தர வேண்டும்னா கற்றுத்தரக்கூடியவன் இறைவன், கற்க வேண்டிய நாம் பக்குவப்பட்டு இருக்கோமா என்று அவன் சோதிப்பான மாட்டானா? ஆனால் இன்றைய நிலையெல்லாம் வேறு. பல நடன ஆசிரியர்களுக்கே தெரியும், குழந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுதே எப்ப அரங்கேற்றம் வைத்துக் கொள்ளலாம்னு பெற்றோர்கள் கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. நான் ரொம்ப உரிமையோடையும் பெருமையோடையும் சொல்லுவேன், என் மகள் நடனம் கற்றுக்கொள்ள தொடங்கிய பொழுது நான் முதல்ல என் மகள்கிட்டையும் என் மனைவி கிட்டையும் சொன்ன ஒரே வார்த்தை, இவளினுடைய அரங்கேற்றத்தை பற்றி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் ஆசிரியரிடம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்பதாக கேட்க மாட்டோம்னு உறுதி கூறுங்கள், நடன வகுப்புக்கு போ. நீ அரங்கேற்றத்தை செய்தற்கு உண்டான பக்குவத்தை அடைந்திருக்கிறாய்னு ஆசிரியர் சொல்லணும், நீ கேட்கக்கூடாது. நமக்கே தெரியும் இல்லையா, தானாக கனியக்கூடிய கனியினது சுவை அத தவறான முறையில் பழுக்க வைக்கக்கூடிய கனியின் சுவை வேறுபாடு இருக்கு இல்லையா? ஆசிரியராக இந்த குழந்தை பக்குவப்பட்டு இருக்கிறது, அரங்கேற்றம் செய்யலாம்னு சொன்னா அந்த ஆசிரியரினது முழு நம்பிக்கையும் அந்த குழந்தைகிட்ட இருக்கு.
அப்படி சொன்ன பொழுதே நான் இன்னும் ஓராண்டு போகட்டும் நான் தான் தள்ளி போட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த பக்குவப்படுதல் வேண்டும். நான் சொன்னது அவர் என்ன, நானும் ஆசிரியன் அவரும் மாபெரும் ஆசிரியர் சரின்ட்டு. இந்த ஆண்டே செய்யலாம், எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை, அவர் நன்கு செயல்படுவாள், சரி நீங்க இன்னும் ஒரு ஆண்டு போகட்டும் போகட்டும். 13 ஆண்டுகள் கழித்துதான் அரங்கேற்றமே நடந்தது. எதற்கு சொல்லுகிறேன்னா, யார் பக்குவப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை பாடம் நடத்துபவருக்கு தான் தெரியும். ஆகவே இறைவனுக்கு தெரியும் தன் அடியார்கள்ல யார் பக்குவப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன பண்றார், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேன். நான் நின்றேன், நான் பக்குவப்பட்டு இருக்கிறேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அந்த பக்குவப்பட்டிருத்தலுக்கு நான் என்னை தயார்படுத்தி கொள்ளுதற்கு தான் நிட்டை கூடி ஆண்டு ஒன்றினுக்கு ஒரு பாட்டை உருவாக்கினேன். பக்குவப்பட்டவராகிய திருமூலரே இறையருள் பெறுதற்கு 3000 ஆண்டாயிருக்கு. அதன் பிறகுதான் அவரினுடைய பக்குவப்பட்ட நிலையை அறிந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, நாம 2 நாளுக்கு கோவிலுக்கு போன உடனேயே என்ன நமக்கு கடவுள் ஒண்ணு செய்ய மாட்டேன்றார்னு கோபப்படுறோம் கடவுள் மீது. நாம செய்திருக்கக்கூடிய செயல்கள், அதனுடைய விளைவுகள், அதனால் விளைந்த நன்மை தீமை இவைகளை எல்லாம் கழிந்ததற்கு பிறகுதானே அவன் அருள் கிடைக்கும். இங்கதான் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பின் அடைவுகள். மற்றவர்கள் எல்லாம் நம்ம மதங்களையோ வழிபாட்டு முறையையோ ஏன் கேலி பேசுகிறார்கள், இது போனோம் வந்தோம் பெற்றோம் எல்லாம் கிடையாது. போகுதல் என்பது ஒரு முயற்சி, தொடர்ந்து அதன் கண் நிற்றல் தொடர் முயற்சி, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் ஒரு முயற்சி, அதன் பிறகு பரமன் அருள். இது நாம ரொம்ப எளிமையா பக்தியை மாத்திட்டோம். அது இல்லை பக்தி. நாம் பக்தி செலுத்துவதற்கு உண்டான சாதனங்கள் இருக்கு. அதை முழுமையுமாக முறைமையாக செய்ததன் பின் தான் பலன். இன்றைக்கு நமக்கு உணவுக்கு சர்க்கரை பொங்கல் வேண்டும்னா வெல்லம் கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், அரிசி கிடைக்கும், ஏலம் முந்திரி கிடைக்கும், நெய் கிடைக்கும். இவைகளெல்லாம் கிடைக்கும். அவைகளையெல்லாம் வாங்கும் திறன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அதை முறையாக பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்தினால்தான் அது உண்ணுதற்கு உகந்த பொங்கலா மாறும். நான் பக்குவமே படுத்த மாட்டேன், எனக்கு உடனே அது கிடைக்கணும்னு நல்லா இருக்காது. அதல்ல இறை அனுபவம். இறை அனுபவத்திற்கு நீங்கள் முயலணும். முயன்று 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 அது முழுமை அடைகின்ற பொழுது அந்த அனுபவம் கிடைக்கும் போது உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். ஆகவே இன்று தொடங்கினோம் உடனே இன்று முடிவு கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. நம்ம படிக்கக்கூடிய பாடத்திட்டத்துல ஒரு 80 மதிப்பெண் வாங்கணும்னு முடிவு பண்ண முயன்று முயன்று தானே அந்த எல்லைக்கு போறோம். உடனே அடுத்த கேள்வி, சிலருக்கு உடனே அந்த 80 என்ற மதிப்பெண் கிடைக்கலைன்னா இவர்கள் அது முயற்சிக்கு இவர்கள் அது ஊழ் துணை செய்கிறது. அதை நினைவில் கொள்ளணும். கழிப்ப கழியும் வினையில தவறானது குறைவா இருக்கும், நிறைவானது மிகுதியா இருக்கும். அதனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே இறையருள் கை கூடலாம். இந்த வேறுபாடுகள் எல்லாம் அவரவர் செயல்பாட்டிலே உருவாகுவது. இதுக்கெல்லாம் தனி கோட்பாடெல்லாம் கிடையாது.
உங்களால் மேற்கொள்ளப்பட்ட நன்மை தீமை இவைகளின் அது மதிப்பீடு, அவைகளினை கொண்டு நீங்கள் பெறக்கூடிய பெறுதல், இவ்வளவுதான். அவனுக்கு கூட இருக்கிறது எனக்கேன், இதெல்லாம் ஒப்பிடலாம் முடியாது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சிவ அனுபவம். ஆகவே நடுவு நின்றாரோடு நானும் நின்றேன். நான் நின்றேன், எனக்கு அது கை கூடிற்றா இல்லையா என்பது, எனக்கு கை கூடிற்று என்றால் நான் எடுத்த முயற்சி. சிவனடியார் போல வேடம் தரித்து கொண்டு விட்டால் சிவானுபவம் கிடைச்சிருமா? மாணிக்கவாசகர் கேட்டார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன். நடக்குமா அப்படி? நான் அப்படி வேஷமிட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால என்ன பயன்? அதனால நானும் நின்றேன், தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவன் அன்றி ஏன்று நின்றார் எனும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. ரொம்ப அழகான இடம். சிவபெருமான் தான் முழு முதல். எப்படியாம்? தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவன். சைவத்துல இது மிக உத்தமமான ஒரு விளக்கம். இதுக்கு பேரு சத்காரியம்னு பேர். தோன்றக்கூடிய எல்லாம் எங்கு சென்று ஒடுங்குகிறது? ஒடுங்கும் இடத்தில் ஓங்குதல் என்பதுதான் இயற்கையினர். இதுக்கு பேரு சத்காரியம்னு பேர். இப்படி நம்ம வீட்டுல ஒரு கீரை வித்த போட்டு ஒரு கீரை செடியை உருவாக்குறோம். அது செழித்து வளருகிறது. அது வளர வளர அதன் பக்கத்துல இருக்கக்கூடிய குறுங்கிளைகளை எல்லாம் பறித்து சமைத்து உண்கிறோம். அது முற்ற வளர்ந்ததன் பிறகு தன் ஆயுளை ஒடுக்கிக் கொள்ளும். அப்படி ஒடுக்கிக் கொள்ளும் போது என்ன செய்யும்? தன்னை போன்று இன்னும் பல கீரைகள் உருவாக கூடிய விதைகளை உருவாக்கிட்டு இது இறந்து போகும். அப்ப எது ஒடுங்குகிறதோ அங்கு ஓங்குவதற்கு உண்டான பொருளை கொடுத்து விடுகிறது. ஆகவே துடைப்பவனாகிய இறைவன் அவனிடம் எல்லாம் ஒடுங்குவதினால் அவனே ஓங்குதற்கு உரிய முழு முதற் பொருளாகும். அதை சொல்றதுக்கு தான் தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவன். ஏன் துடைக்கிறான்? துடைக்கப்பட்ட எல்லாம் என்னுள் இருந்து மீண்டும் தோன்றுன்ற உண்மை அவனுக்கு தெரியும். அது தோன்றாதுன்னு தெரிஞ்சா எல்லாவற்றையும் தன்னுள்ள ஒடுக்கிப்பானா? அதனால பயனுண்டா? அதனால தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவன் அன்றி அவன் இல்ல, வேற யாரும் இல்லையா? ஏன்று நின்றார் எனும் ஈசன் இணையடி. இந்த ஏன்று நின்றார்னாக்க அவன்தான் எல்லாவற்றினுக்கும் ஏற்புடையவனாக நிற்கிறான். அந்த அயன் அரி அரன்னு சொல்லக்கூடிய படைத்து காத்து அழிக்கக்கூடிய மூன்று பெரும் ஆற்றல் இருக்க, அந்த மூன்று பெரும் ஆற்றலும் ஈசனாகிய இவன் ஒருவனால் தான் நிர்வகிக்கப்படுகிறது. அவனேதான் தோற்றுவிக்கின்ற பொழுது பிரம்மனாய் நின்று செயல்படுகிறான். காக்கின்ற பொழுது நாரணனாய் நின்று செயல்படுகிறான். அழிக்கின்ற பொழுது உருத்திரனாய் நின்று செயல்படுகிறான். ஆனால் அந்த மூன்றும் சதாசிவமாய் தான் நிற்கிறது. அதுதான் நிரந்தரமாய் நிற்கிறது. அதனாலதான் ஏன்று நின்றார் எனும் ஈசன் இணையடி. இந்த மூன்று தொழிலை செய்தற்கு உரியவர்களாக ஏற்பவர்களாக நின்ற இந்த மூவரும் மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை மூன்றாக பிரிந்து நின்றவர்கள் இறைவன் திருநாமத்தில் நான்கு நின்றார்.
அந்த திருநாமமாகிய நமச்சிவாய என்பதில் இவர்கள் மூவரும் தங்களை பிணைத்து கொண்டார்கள். அந்த ஆற்றலிருந்து கிளைத்தவர்கள் தான் மீண்டும் ஒன்று சேர்ந்து நடுவாகி நின்றார். ஆகவே இந்த மூவரும் அவனிலிருந்து தோன்றி அவனால் இடப்பட்ட பணியை செய்து அந்த செயல்பாடு முடிந்ததன் பின் மீண்டும் அவர்கள் அந்த நடு நின்றவனாகிய இறைவனோடு ஒன்றுகிறார். சின்ன வயசுல எல்லாம் நாம சில விளையாட்டு விளையாடி இருப்போம். ஒன்றும் வேண்டாம், ரங்கராட்டம் ஏறி சுற்றுவோம், மீண்டும் நிலைக்கு வந்தாக வேண்டும். சுற்றி கொண்டே இருக்க முடியாது. ஒரு புள்ளியிலிருந்து நிலைத்த தகுதியிலிருந்து சுற்ற தொடங்குகிறோம். சுற்றி 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 இறுதியில மீண்டும் நிலைக்கு வந்து நிற்கிறோம். இந்த சுற்றலுக்கு முன்பு இருந்த நிலைத்த நிலையும் சுற்றியதற்கு பிறகு மீண்டும் வந்து நிலைத்த நிலையும் ஒன்றுதான். ஆனால் இடைப்பட்ட நேரத்துல சுற்றி வந்தோமே, அதுதான் நம்ம பிறவியின் சுழற்சி. அதனால்தான் இந்த சுற்றக்கூடிய பொட்டியில பாருங்க, ஒவ்வொரு உருவத்தை போட்டிருப்பான். ஒரு புலி உருவம், ஒரு பூனை உருவம், ஒரு நாய் உருவம். முதல் முறை நீங்க நாய் பொட்டியில ஏறலாம், சுற்றி வந்து மீண்டும் அங்க நிக்கணும். அடுத்த முறை வேண்டுமானால் புலி பொட்டியில ஏறணும். இது தவிர்க்க முடியாதது. இந்த சுற்றுதல் என்பது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி சுற்றி சுற்றி பின்பு அது ஓய வேண்டும். அப்படி ஓய்ந்தால்தான் சுற்றி அதற்கு பெருமை கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு காலம்தான் சுற்றி கொண்டே இருப்பீர்கள்? யோசிப்பாருங்க. அந்த சுற்றுதல் அழுத்து விட்டதுன்னா சுற்றுதலே உங்களுக்கு சுமையாகிடும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஓய வேண்டும். இதேதான் வாழ்க்கையும். ஒரு புள்ளியிலிருந்து வாழ்க்கை கருவிலிருந்து தொடங்குகிறது. மெல்ல மெல்ல வளர்ந்து உருப்பெற்று ஆளாகி பலவற்றை சாதித்து செய்து மீண்டும் ஒடுங்கணும். அப்பொழுதுதான் நாம இதுவரைக்கும் சுற்றி வந்ததற்கே மரியாதை. இல்லை, நான் இன்னமும் சுற்றி கொண்டேதான் இருப்பேன்னா நம்மை கண்டு உலகம் மெல்ல சலிப்பினை காட்டத் தொடங்கும். தப்ப செய்யக்கூடாது. எந்த ஒரு அழகான சொற்றொடருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தேவை. அதுபோல எடுக்கக்கூடிய பிறவி, அந்த பிறவியினுடைய செயல்பாடு, அந்த சுழற்சி முடிந்து மீண்டும் ஒரு புள்ளியில நிற்கும். அதனாலதான் அப்படி நின்றால்தான் மூன்று நின்றார் முதல்வன் திரு நாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றார். அதை உணர்ந்து எவன் நிற்கிறானோ அவன் நடுவாகி நிற்கிறான். எந்த பற்றும் இல்லாமல் பற்றற்ற நிலையிலே தன்னை பரமானந்த பொருளாக்கி கொண்டு அந்த பரமனோடு இரண்டரை கலந்து நடுவாகி நிற்கிறான். இன்பம் துன்பம் இல்லை, அதுக்கு நடுவில் இருக்கிறான். தேவை தேவையற்றது இல்லை, நடுவுக்குள்ள நிற்கிறான். மகிழ்ச்சி துக்கம் எதுவுமே இல்லை, தேடல் தேடா நிலை எல்லாம் ஒன்றாகி விடுகிறது. அந்த நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நடு நின்றவர்கள் ஆவீர்கள். சரியா?